வணக்கம் நண்பர்களே. ஏப்ரல் 30 குடியில்லாத 29வது நாள் ஆரம்பிச்சிருச்சு. வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். ஓகே, நேற்று அரை ஷிஃப்ட்டு லீவ் போட்டது, பயங்கரமாக ரெஸ்ட் எடுத்தது, முகம் நல்லா பாலிஷாக இருக்குது. வந்தாச்சு. நேற்று எங்கள் கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு பையன், கொல்கத்தா பையன், நான் யூடியூப்பில் லைவ் போகிறது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. நான் இந்த ரம்ஜான் டைம்லலாம் நைட்டு லைவ் பண்ணல கடையிலேயே. அதை மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அவங்க மார்னிங் டியூட்டி அவங்கள்ட்ட சொல்லிக்கிறான். அவன் என்கிட்ட கரெக்டாக கேட்குறான், யூடியூப் லைவை நீ இந்த இடத்துல மொபைல் வச்சு நீ அப்படியே வேலை ரொட்டி போடு, வர அந்த ரிசிப்டெல்லாம் நான் இங்கே இந்த மிஷினில் வரக்கூடிய ஆர்டர் ரிசிப்டை பூரா இதுக்குள்ளே போடுவேன். அதை எடுத்து அவங்ககிட்ட நீ அதாவது லைவில் வந்துட்டு நீ போடு அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டு என்கிட்ட சொல்கிறேன். அதுபோல் இருந்துச்சு நேற்று. ஓகே, லைவ் இங்கே வச்சு போடுறான்னு இங்கெல்லாம் வச்சு போட்டால் போகிற திட்டு வர்றா அப்படின்னு. இந்த டோமியோ மாஸ்டர்ஸ்லாம் அங்கே வச்சு லைவ் பண்ணுவாங்க அந்த என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி. அது போல் பண்ணுனேன், பார்ப்போம் அப்படின்ட்டு. நம்மளாம் பண்ணால் திட்டுவாங்க அப்படின்ட்டு. நைட்டு இந்த நேரம் இவ்வளோ நேரம் பெரும் பஞ்சாயத்துகள் எங்கள் முதலாளிக்கும் எனக்கும். நான் 1 வருஷமாக 1.25 வருஷமாக அந்த கடையில் வேலை செய்கிறேன். நான் வந்தப்போவே எனக்கு தெரியும் இந்த கடையில் சம்பளம் ஏற்ற மாட்டாங்கன்னு சொல்லி, கம்மியாக தான் ஏற்றுவாங்க, 100 வெள்ளி தான் ஏற்றுவாங்கன்னு சொல்லி. அப்போ ஸ்டார்டிங்லேருந்தே நான் என்னோடய ஹார்ட் ஒர்க் பண்ணி, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எல்லாரையும் விடவும் அதிகமான வேலை செய்யணும். அப்போ தான் வந்துட்டு 1 வருஷம் கழிச்சு சம்பளம் ஏற்றும் போது நம்மளுக்கு அதிகமாக ஏற்றுவாங்க. நம்ம அதிகமாக கேட்டால் தவிர்க்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வேலை செய்யணும்னு சொல்லிட்டு 1.25 வருஷம் பயங்கரமான ஹார்ட் ஒர்க். இதில் என்ன ரொம்ப கஷ்டம்னா, உடலளவில் கஷ்டமாக இருந்தாலும் மனதளவில் ரொம்ப கஷ்டம். என்னென்னா, என் கூட வேலை செய்கிறவங்களில் நிறைய பேர் வேலையே செய்ய மாட்டாங்க. பங்களாதேஷ்காரங்க இவங்கெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க. பங்களாக்காரங்கெல்லாம் ஓனர் வந்த உடனே என்னை வேலை செய்ய விட மாட்டாங்க. நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அது எதுன்னு ஏதாவது ஒன்று தொந்தரவு பண்ணுவாங்க. ஓனர் இல்லைன்னா வேலை செய்ய மாட்டாங்க, ஓடி ஒளிவாங்க கஸ்டமரை பார்த்தா. இப்படிலாம் நடிப்பானுங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஓனர் இல்லாத நேரத்துலேயும் நான் நேர்மையாக வேலை செஞ்சேன். பார்த்தீங்களா, என்னோடய எத்தனையோ நாள் லைவ், என்னோடய எத்தனையோ வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், எத்தனையோ ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கிறேன். நான் எங்கள் ஓனர் பார்க்கும்போது சரி, பார்க்காத போதும் சரி, ஓனர் இருக்கும்போதும் சரி, இல்லாத போதும் சரி, நான் அவருக்கு நேர்மையாக வேலை செஞ்சுருக்கேன்னு சொல்லி செஞ்சுருக்கேன். இத்தனை நாளாக நான் வெயிட் பண்ணி சம்பளம் கேட்டேன். இது வந்துட்டு இன்றைக்கி நான் திடீர்னு ஒரு பெரிய ரொட்டி மாஸ்டர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்கல. நான் வந்ததுலேருந்தே 1 வருஷ பிரார்த்தனைன்னு கூட சொல்லலாம், எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம். நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் எனக்கு வந்துட்டு சம்பளம் ஏற்றலை. 100 வெள்ளி தான் ஏற்றுறாங்க, எல்லாருக்கும் ஏற்றுற மாதிரி. அவர் இதெல்லாம் தாண்டி அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, எல்லோரும் தான் நல்லா வேலை செய்கிறாங்க, நான் நல்லா வேலை செய்கிறேன்னு சொல்லலை, எல்லோரும் தான் நல்லா வேலை செய்கிறாங்க அப்படின்னு இந்த வார்த்தையை சொன்னார். அதுதான் என் மனசுக்குள்ளே ரொம்ப மன அழுத்தமாக இருந்துச்சு. வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டேன், இது போல் இந்த வார்த்தையை சொல்லிட்டு பாருங்கள், யாருன்னு வேலை செய்கிறா அப்படிலாம் சொல்லி எல்லாம் சொல்லிவிட்டேன். அப்புறம் அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், எனக்கு தெரியும் யார் வேலை செய்கிறா செய்யலைன்னு, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறார். தெரியும்னா அப்போ வேலை செய்கிறவனுக்கு ஒரே சம்பளம், வேலை செய்யாதவனுக்கு ஒரே சம்பளமா? எங்கள் கடையில் நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு எனக்கு மட்டும் தெரியும். நான் இப்போ ரொட்டி மாஸ்டராக வேலை செய்கிறேன். என் காலையில் ஃபஸ்ட்டு வேலை செஞ்ச பையன், இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சேன், 2.5-3 வருஷமாக வேலை செஞ்சான் அந்த பையன். 10 மணி நேரம் தான் வேலை. 6:30 மணிக்கு 4:30 மணிக்கு போயிடுவான். 85 வெள்ளி சம்பளம் அவனுக்கு. நான் வந்துட்டு 6:30 மணிக்கு சாயந்தரம் 6:30 மணிக்கு போகிறேன். 1 மணிக்கு மேலே சப்ளையர் வேலை பார்க்குறேன். 50 வெள்ளி தான் சம்பளம். எவ்வளோ தூரமாக மனசு கஷ்டமாக இருக்குது. அவன் செஞ்சு அதே வேலை தான் நான் செய்கிறேன். அது போக நான் சப்ளையர் வேலையும் சேர்த்து செய்கிறேன். எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். அதே கல் தான் நானும் திட்டுறேன், அதே மைதா தான் நானும் பண்ணிக்கிறேன், அதே தோசை மாவு தான் நானும் அரைக்கிறேன், அதே ரொட்டி ஆர்டர் தான் நானும் சமாளிக்கிறேன். ரொம்ப கஷ்டம்தான் அந்த வேலை, ஆனால் அதை நான் செய்கிறேன். அதே வேலையும். ஆனால் அந்த சம்பளம் எனக்கு இல்லை, அந்த டைம் எனக்கு இல்லை. அவனுக்கு 10 மணி நேரம், எனக்கு 12 மணி நேரம். 10 மணி நேரத்துக்கு 85 வெள்ளி. அதான் யோசிச்சமான அழுத்தம். நான் கேட்டேன், கேட்காம இருந்து மனசு கஷ்டப்படுறத விட கேட்டுருவோம்னு சொல்லிட்டு கேட்டேன். கேட்டதுக்கு அது எங்கள் அம்மா வந்துட்டு ஏஜென்ட்டை சொல்லி நான் ஏஜென்ட்டை சொல்லி நேற்று ஓனர் நம்பர் அவருக்கு அனுப்பி அவர் கேட்டிருக்கிறாரு, ரொட்டி மாஸ்டருக்கு 50 வெள்ளி சம்பளம் கொடுப்பீங்களா உங்கள் கடையில் அப்படின்னு சொல்லி
அவர் சத்தம் போட்டுருப்பார் போல். அதான் வேலைக்கு இன்றைக்கி 6:30 மணிக்கு வந்தார். நான் கடையை விட்டு வெளியாக போகிற நேரம் கரெக்டாக அவர் வராரு. நானும் வெளியாக போகிற நேரம். அப்புறம் என்னை கூப்பிட்டு போய் தனியாக பேசினார். கடைசி வரைக்கும் ஒன்றும் இல்லை, 100 வெள்ளி ஏற்றுறன்னு இருக்கார். அதோட இருக்குது. அந்த 100 வெள்ளி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அந்த 100 வெள்ளி ஊரு காசுக்கு 1800 1900 வரும். கடவுள் எவ்வளவு நம்ம ஒழுக்கமாக நேர்மையாக வாழ்ந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ரொம்ப டஃப் கொடுக்குறாரு. எல்லாம் நல்லதுக்குன்னு எடுத்துக்குவோம். வேற என்ன, அப்படி தான் நடந்து போகணும். வேறு என்ன பண்ண முடியுங்க? எங்கள் ஓனர்கிட்ட சொன்னேன், எங்கள் பக்கத்து கடையில், ஏன்னா பக்கத்து கடையிலலாம் 60 வெள்ளி காசு கொடுக்குறாங்கண்ணே புதுசாக வர்றவங்களுக்கு அப்படின்னேன். அது பக்கத்து கடைடா, இது நம்ம கடை, நம்ம ரூல்ஸ் வேறு, அவங்க ரூல்ஸ் வேறு. நம்ம ரூல்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம், இங்கே இதுதான் ரூல்ஸ் அப்படிங்கிறாரு. வயசாகிட்டே போகுது. எப்போ காசு சம்பாதிச்சு, எப்போ இடம் வாங்கி, எப்போ வீடு கட்டி, எப்போ தம்பி கல்யாணம் பண்ணி, எப்போ நான் கல்யாணம் பண்ணி, எப்போ வந்துட்டு லைஃப்பில் செட்டில் ஆகி, எப்போ மறுவாழ்மை அமைச்சு, எப்போ நான் வந்துட்டு சேவை செய்ய போகிறேன். ஒன்றே கால வருஷம் எதிர்பார்ப்பு, கடின உழைப்புங்க. கடையில் வந்துட்டு ஒரு வெங்காயத்தோலோ இல்லை ஏதாவது ஒரு டிஷ்யூவோ கிடந்துச்சுன்னா அதை கேமராவில் யாரும் பார்க்க போகிறது கிடையாது. அது மறைவான இடத்துல இருக்கும். அந்த டிஷ்யூவை எல்லோரும் பார்த்து கடந்து தான் போவாங்க, இல்லை மிதித்து போவாங்க. ஆனால் நான் என் கையால் எடுப்பேன். நான் அதை பார்த்துட்டேன்னா அதை நான் எடுப்பேன். அது ஓனர் பார்க்கணும், அதெல்லாம் வந்துட்டு நான் செய்யும்போதெல்லாம் நான் மனசுக்குள்ள நினைப்பேன், நம்ம நேர்மையாக வேலை செய்கிறோம், நம்ம வந்துட்டு முதலாளிக்கு உண்மையாக இருக்கிறோம், கடவுள் நம்மளை கண்டிப்பாக கைவிட மாட்டார், நம்மளுக்கு சம்பளம் ஏற்றுவாங்க அப்படின்னு நான் நம்பினேன். கடைசியில் அதெல்லாம் வயசு வச்சு தான் அனுப்புனேன். அதுக்கு அவர் எதுவுமே பிடி கொடுக்கல. அவர் கொஞ்சம் பணிவாக தான் சொன்னார். ஏன்னா அவருக்கு தெரியும் நான் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். இதே மற்ற வேணா கேட்டிருந்தேன்னா கடாமடான்னு பேசியிருப்பாங்க. நான் பேசுனதுனால தான் ரொம்ப பணிவாக தான் என்கிட்ட பேசினாங்க. அதோட இருக்குது, பார்த்துக்கலாம். இவ்வளோ மன உளைச்சலான இந்த நாள்லேயும் நான் குடி இல்லாமல் கடந்திருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் நான் குடி இல்லாமல் கடந்திருக்கிறேன். இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான இதில் தூக்கம் வரல, தலைவலிக்குது பயங்கரமாக. சரி, ஓகே. எந்த நேரத்துலையும் யார்கிட்டையும் பேச முடியாது, அன்டைம். வீட்டிலலாம் ஃபோன் பேசி கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணலான்னா முடியாது. பார்த்துக்கலாம். நம்மளை மிஞ்சின சக்தி இந்த உலகத்தில் இருக்குது. கடவுளா, அது இந்த பிரபஞ்சமோ கடவுளாவோ இயற்கையோ ஏதோ ஒன்று நம்மளோட இந்த பிரபஞ்சத்தில் வலிமை வாய்ந்த சக்தி இருக்குது. நான் வாழ்க்கையை வந்துட்டு கொஞ்சம் வரைக்கும் நேர்மையாக நல்லவனாக வாழ முயற்சி பண்ணுறேன். கடினமாக உழைக்கிறேன், உண்மையானவனாக இருக்கிறேன். எல்லாமே முயற்சி பண்ணி அதை செஞ்சுக்கிட்டும் இருக்கிறேன். குடி இல்லாமலும் இருக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்கிறேன். பார்ப்போம் கடவுள் நமக்கு இன்னும் என்ன வச்சுருக்கிறார். இந்த நாள் நான் குடி இல்லாமல் இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். சரி, ஓகே. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடிஞ்சிடும். கொஞ்சம் வேலைக்கு போகணும், பார்த்துக்கலாம். நன்றி.